ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த வேளையிலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நான் உங்களோடு கூட 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வசனமாகி 24ஆம் வசனம் வரை வாசித்து அதை விளக்கி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். வாசிக்க கேட்போமா? சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ள மாட்டேன் என்றான். வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்தி இருக்கிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கேல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். என கர்மியாருளே, அந்த வேத வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது 2 நபர்களுக்கிடையே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. ஒருவர் ஆபிரகாம், இன்னொருவர் ஒரு அரசன், சோதோம் என்கிற ஒரு தேசத்தினுடைய அரசன். அந்த அரசன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், ஆபிரகாமே, எனக்கு நீர் உதவி செய்தார். என்னுடைய மக்கள் சிறைப்பட்டு போன போது, நானும் என் மக்களும் சிறைப்பட்டு போன போது நீர் ஆட்களோடு வந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை மீட்டு கொண்டீர். நீர் எங்களுக்கு பெரிய உதவி செய்திருக்கிறீர். ஆகவே இப்போது ஜனங்களெல்லாம் நான் கொண்டு போகிறேன், பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள். காரணம், நீ செய்த நன்மைக்கு உதவிக்கு ஈடாக கூலியாக பலனாக இந்த பொருளை உனக்கு தருகிறேன் என்று அரசன் ராஜா சொல்லுகிறான். அப்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், கூலியை எதிர்பார்த்து பிரதிபலன் எதிர்பார்த்து நான் நன்மை செய்யவில்லை. ஆகவே உன் பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம். மற்றவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு கொடு, எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீ எனக்கு பொருள் கொடுத்து உன் பொருளால் நான் ஐஸ்வர்யவானானேன் என்று யாரும் சொல்லாதபடி என் கரங்களை வானத்தையும் பூமியும் படைத்த உன்னத தேவனுக்கு நேராய் நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். என கர்மியர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் உண்டு. என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் நன்மை செய்யும் போது பிரதிபலன் நோக்காமல் எதிர்பார்ப்பில்லாமல் நன்மை செய்வோம். அப்படி செய்யும்போது நம்மை உண்டாக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கும் போது என்ன எதிர்பார்த்து செய்கிறார்? எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நாமும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது தேவனுக்கு சந்தோஷத்தை தரும். ஆகவே ஆபிரகாம் அரசனை பார்த்து சொல்கிறான், ஆட்களையும் கொண்டு போ, பொருட்களையும் கொண்டு போ. என் கை மனுஷனுக்கு நேராக உயர்த்தப்பட்ட கையாய் இருக்காது, என் கை தெய்வத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்ட கையாய் இருக்கும் என்று சொல்கிறான். எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம்! எப்படிப்பட்ட ஒரு மாமனிதனாய் அவன் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அதை கொடுப்பாங்களா, இது கொடுப்பாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு சிந்தையை விட்டுவிட்டு, இதை செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் என் மூலமாய் நன்மை உண்டாகட்டும் என்று திருப்தியோடு நாம் அந்த வேலைகளை செய்வோம். இப்படி செய்யும்போது நாம் நஷ்டப்படுவோமா என்ன? இப்படி செய்யும்போது கடவுள் நம்ம கைவிட்டுருவாரா என்ன? ஒரு நாளும் இல்லை. பேர் புகழோடு நிறைவோடு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். படிக்க போகும்போது உதவி செய்கிறவர்களாய் வாழுங்கள். வேலை, தொழில், வியாபாரங்கள், வீட்டை கவனிக்கும் போது உதவி செய்கிறவர்களாய் வாழுங்கள். சுயநலமான வாழ்க்கை வேண்டாம், பிறருக்காக வாழ்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இந்த நாள் நன்மை நிறைந்த நாளாய், பிரயோஜனம் நிறைந்த நாளாய்
நன்மை நிறைந்த பிரயோஜனம் நிறைந்த நாளாய் உங்களுக்கு அமைய நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் நான் உள்ளமாறு ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய படிப்பு, வேலைகள், தொழில், வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Bless them in the name of Jesus. ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்புகிற டிவியின் ஸ்தாபனம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பணியாற்றுகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a good day.